சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் போன்ற பகுதிகளுக்கு இன்றைய தினம் செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காக 2 சிறப்பு ரயில்களை இன்றைய தினம் தெற்கு ரயில்வே இயக்க உள்ளது. சென்னை எழும்பூர் மதுரை இடையே மெமு சிறப்பு ரயிலும், சென்னை எழும்பூர் திருவனந்தபுரம் இடையே முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்கள் என மொத்தமாக 2 சிறப்பு ரயில்கள் இன்றைய தினம் இயக்கப்பட உள்ளது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு. இதே போலவே தைப்பூசத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர், திண்டுக்கல் இடையே மெமு ரயிலை பழனி வழியாக இயக்க போவதாகவும் அறிவித்திருக்கிறாங்க. இன்றைய தினம் இவை அனைத்தையும் பெற்று அந்த ஒரு வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆல்ல போட்டுருங்க. அப்பதான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக பல்வேறு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்கள் 2 வழித்தடங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் சென்னை எழும்பூர் மதுரை இடையே இன்று மதியம் ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படுகின்றது. அதே போலவே சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வழியாக திருவனந்தபுரத்துக்கு இன்று இரவு ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. முதல் ரயிலாக சென்னை எழும்பூர் மதுரை ரயில் பற்றி பார்க்கலாம். ட்ரெயின் நம்பர் 06161 சென்னை எழும்பூர் மதுரை ஒன் வே மெமு ஸ்பெஷல். இந்த சிறப்பு ரயில் இன்று மதியம் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட உள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து இன்று மதியம் 2:15 மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் தாம்பரத்திலிருந்து 2:45க்கும், செங்கல்பட்டில் 3:17க்கும், மேல்மருவத்தூரில் 3:45க்கும், திண்டிவனத்தில் 4:17க்கும், விழுப்புரத்தில் 5 மணிக்கும், விருதாச்சலத்தில் 6:32, அரியலூரில் 7:10க்கும், ஸ்ரீரங்கத்தில் 8:07க்கும், திருச்சிராப்பள்ளிக்கு 9 மணிக்கும், மணப்பாறையில் 9:35க்கும், திண்டுக்கல்லில் 10:30க்கும், சோழவந்தானில் 11:10க்கும், கூடல் நகரில் 11:30 மணிக்கும் என சென்று தொடர்ச்சியாக மதுரைக்கு 12:30 மணிக்கு இந்த சிறப்பு ரயில் சென்று சேர உள்ளது. இது முழுவதும் முன்பதிவில்லாத மெமு சிறப்பு ரயிலாகும். 8 பெட்டிகளை கொண்ட மெமு சிறப்பு ரயிலாக இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க. கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் இன்று மதியம் இந்த சிறப்பு மெமு ரயில் இயக்கப்பட உள்ளது. பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக இரவு நேரங்கள் வரக்கூடிய ரயில்களில் அதிகமான கூட்டம் இருக்கும். கூட்ட நெரிசலில் செல்லாமல் இந்த ஒரு சிறப்பு மெமு ரயிலை இன்று மதியம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதே போலவே சென்னையிலிருந்து திருவனந்தபுரத்திற்கும் அதிக முன்பதிவில்லாத பெட்டிகளை கொண்ட சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இந்த சிறப்பு ரயிலை பொறுத்தவரைக்கும் 2 ஸ்லீப்பர் 2 ஏசி 3 டயர் தான். இன்று காலை 8 மணிக்கு அதற்கான முன்பதிவு துவங்கி ஒரு நிமிடங்களே அனைத்து முன்பதிவு முடிந்து விட்டது. இருப்பினும் இந்த ரயில் 10 முன்பதிவில்லாத பெட்டிகளும் ஒரு SLR சேர்த்து மொத்தமாக 11 பெட்டிகள் முன்பதிவில்லாத பெட்டிகளாகவே இருக்கின்றது. அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயில் ஏற்கனவே நிரம்பி வழிந்து செல்லும். ஏனென்றால் அது மயிலாடுதுறை, தஞ்சாவூர் வழியாக மெயின்லைன் வழித்தடத்தின் வழியாக செல்லும். எனவே அந்த ரயில் அதிகமான கூட்டம் இருக்கும். எனவே இன்றைய தினம் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ட்ரெயின் நம்பர் 06151 சென்னை எழும்பூர் திருவனந்தபுரம் நார்த் ஸ்பெஷல். சென்னை எழும்பூரிலிருந்து இன்று இரவு 11:45 மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் விழுப்புரத்திலிருந்து 2:37 மணிக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு மறுநாள் காலை 5:05 மணிக்கு சென்று சேரும். திண்டுக்கலுக்கு 6:10க்கும், மதுரையில் 7:30க்கும், திருநெல்வேலியில் 10:03 மணிக்கும், நாகர்கோவிலில் 11:30க்கும், திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு 12:40 மணிக்கும் என சென்று தொடர்ச்சியாக திருவனந்தபுரம் நார்த்துக்கு மதியம் 2 மணிக்கு சென்று சேரும் என அறிவித்திருக்கிறாங்க. அதாவது கொச்சுவேலி. இந்த சிறப்பு ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம், விருதாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், கொடைக்கானல் ரோட், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, வள்ளியூர், நாகர்கோவில் டவுன், திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஆகிய ரயில் நிலையங்கள் நின்று சென்னை எழும்பூர் திருவனந்தபுரம் நார்த் இடையே ஒரு வழி ரயிலாக இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க. இன்று இரவு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 10 முன்பதிவில்லாத பெட்டிகள் இருக்கின்றது. மொத்தமாக 11 பெட்டிகள் முன்பதிவில்லாத பெட்டிகள் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது. இதே போல பழனியில் நடைபெறும் தைப்பூசத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர், திண்டுக்கல் இடையே சிறப்பு மெமு ரயிலை இயக்கப் போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆண்டுதோறும் பழனி தைப்பூசத்தை முன்னிட்டு இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுவது வழக்கம் தான். ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட காலங்களில் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இதனால் வரை இந்த ரயில் நிரந்தரமாக்கப்படவில்லை. ட்ரெயின் நம்பர் 06106 06107 கோயம்புத்தூர், திண்டுக்கல், கோயம்புத்தூர் மெமு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல். இந்த சிறப்பு ரயில் பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 14ஆம் தேதி வரை 9 நாட்களுக்கு இயக்கப்பட உள்ளது. பிப்ரவரி 9 அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த ரயில் இயக்கப்படாது. மீதமுள்ள 9 நாட்களும் இயக்கப்படும். கோயம்புத்தூரிலிருந்து காலை 9:35 மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் போத்தனூரிலிருந்து 9:50க்கும், கிணத்துக்கடவில் 10:14க்கும், பொள்ளாச்சியில் 11:10க்கும், உடுமலைப்பேட்டையில் 11:34க்கும், பழனியில் 12:10க்கும், ஒட்டஞ்சத்திரத்தில் 12:36 மணிக்கும் என புறப்பட்டு திண்டுக்கலுக்கு மதியம் 1:10 மணிக்கு சென்று சேரும். மறுமார்க்கத்தில் திண்டுக்கல்லிலிருந்து மதியம் 2 மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் ஒட்டஞ்சத்திரத்தில் 2:28க்கும், பழனியில் மாலை 3 மணிக்கும், உடுமலைப்பேட்டையில் 3:36க்கும், பொள்ளாச்சியில் 4:20க்கும், கிணத்துக்கடவில் 4:44க்கும், போத்தனூரில் 5:10 மணிக்கும் என புறப்பட்டு கோயம்புத்தூருக்கு மாலை 5:50 மணிக்கு சென்று சேரும். இந்த சிறப்பு ரயில் முழுவதும் முன்பதிவில்லாத ரயிலாகும். 8 பெட்டிகளை கொண்ட மெமு ரயில். பாலக்காடு, கோயம்புத்தூர் இடையே இயக்கப்படும் மெமு ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. தென் மாவட்டங்களிலிருந்து பழனிக்கு செல்லக்கூடிய பயணிகள் ட்ரெயின் நம்பர் 16321 கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் அதாவது நாகர்கோவிலிருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய ரயில் பயணித்து திண்டுக்கல் வரை வந்து இந்த ரயிலை பயன்படுத்தி பழனி வரை செல்ல முடியும். மறுமார்க்கத்திலும் இந்த ரயிலுக்கு ஒரு இணைப்பாக தான் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் அதாவது கோயம்புத்தூரிலிருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய ரயிலுக்கு திண்டுக்கல்லில் இணைப்பு இருக்கின்றது. இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் போட்டுருங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.